மகிந்தவின் மகனுக்கு உயிர் அச்சுறுத்தல், அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. யாழில் வளி மாசுபடுதல் குறித்து கண்காணிப்பு நடவடிக்கை. அர்ஜுனா வானத்திலிருந்து குதிக்கவில்லை, மறைமுகமாக சாடிய எம்பி. லசந்த படுகொலை வழக்கு சட்டமா அதிபர் விளக்கம். வரவு செலவு திட்டத்தில் வன்னி பிராந்தியத்துக்கு முக்கிய திட்டங்கள். பெட்ரோலால் லீட்டருக்கு 120 ரூபாய் பெற்றுக் கொள்ளும் அனுர, சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் அசைக்க முடியாத ஆதரவு தொடரும், பாதுகாப்பு செயலாளரிடம் இந்திய உயர்ஸ்தானிகர் உறுதி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச தனது பாதுகாப்புக்காக துப்பாக்கியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதுகாப்புக்காக 7 துப்பாக்கிகளை மீள பெற்றுக் கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள பின்னணியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். ஜோசிதவிடம் 7 துப்பாக்கிகள் உள்ளதென முதலில் செய்தி வெளியாகும் போது அவர் வெளிநாட்டில் இருந்தார். இந்த செய்தி வெளியாகியவுடன் இலங்கை வந்த ஜோசித அனைத்து துப்பாக்கிகளையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார். 7 துப்பாக்கிகள் இருந்ததாக கூறப்பட்டாலும் 7இல் 5 துப்பாக்கிகள் ஏற்கனவே ஒப்படைத்துள்ளதுடன் எஞ்சிய 2 துப்பாக்கிகளையும் அரசிடம் கையளித்துள்ளார். இந்த நிலையில் தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வழங்கப்பட வேண்டும் என ஜோசித ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் வளி மாசுபடுதல் தொடர்பாக சுற்றாடல் அதிகார சபையினால் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏற்கனவே இருந்த இயந்திரங்கள் பழுது பார்க்கப்பட்டு அவை தற்போது மீள பொருத்தப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் வளி மாசுபடுதலின் தன்மை குறித்து அவதானிக்கப்பட்டு அவர்களால் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வானத்திலிருந்து குதிக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூரையை உடைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் குதிக்கவில்லை. அவரை தெரிவு செய்த மக்களை மனதில் நிறுத்தி அவர் செயற்பட வேண்டும். அவர் மட்டுமல்ல, எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் நாட்டில் ஒப்பீட்டளவில் இருக்கக்கூடிய இன ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக கருத்து வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கின் சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்படவுள்ள விவகாரம் குறித்து சட்டமா அதிபர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. எனினும் குறித்த அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டது, லசந்த விக்ரமதுங்க கடந்த 2009ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். லசந்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. அதன் பின்னர் சம்பவம் நடந்து 6 வருடங்களின் பின்னர் 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் லசந்தவின் சாரதியை கடத்தி சென்ற குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் இராணுவ சார்ஜன் மேஜர் பிரேமானந்தன் முதலாகம கைது செய்யப்பட்டார். ஆனால் சாரதி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதற்கு முன்னதாக இதுவித முறைப்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்துடன் அவரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவரை வழக்கில் இருந்து விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதேபோன்று சாட்சியங்களை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளான திசஸ்ரீ சுகதபாலம் மற்றும் பிரசன்ன நாணயக்கார் ஆகியோருக்கு எதிராக போதுமான சாட்சியங்கள் இல்லாத நிலையில் அவர்களை விடுதலை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 7 மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு நகரில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய மனித புதைகுழியின் அகழ்வு பணி அரசாங்கம் உரிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்காமையால் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. சுமார் 4 மாதங்களாக 2ஆம் கட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டமையினால் ஏற்கனவே தோண்டப்பட்ட மனித எலும்புகள் சேற்று நீரில் மூழ்கியுள்ளமை 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் ஆரம்பத்தை அவதானிப்பதற்காக அங்கு சென்ற ஊடகவியலாளர்களுக்கு தெரிய வந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்தில் தலைநகரில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 4 மாதங்களுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்டு 2025 ஜனவரி 27ஆம் தேதி 3வது முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. கொழும்பு துறைமுக மனித புதைகுழியை அண்டிய பகுதியில் ஏற்கனவே குறைந்தது 3 மனித எலும்புக்கூடுகள் அகன்றெடுக்கப்பட்டன. ஜனவரி 30ஆம் தேதி புதிதாக தோண்டப்பட்ட குழியில் 3 மனித எலும்புக்கூடுகள் மண்ணின் மேற்பரப்பை அகற்றி கண்டுபிடிக்கப்பட்டதோடு ஜனவரி 31 வெள்ளிக்கிழமைக்குள் அதில் 1க்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. அகழ்வு பணிக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு கிடைக்காவிடின் அடுத்த சில தினங்களில் குழியை மூட வேண்டிய நிலை கூட ஏற்படும் என புதைகுழி தோண்டும் பணிகளுக்கு பொறுப்பான சட்ட வைத்திய நிபுணர்களில் ஒருவரான தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமசேவ தெரிவித்துள்ளார்.
வடக்கு மாகாணத்துக்கு கிடைக்கவுள்ள நிதியில் முன்மொழியப்பட்ட யாழ்ப்பாணத்துக்கான சில திட்டங்களை அதை மீளாய்வு செய்து வன்னி பிராந்தியத்துக்கு மாற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஒதுக்கப்படவுள்ள நிதிக்கு வடக்கு மாகாணத்தால் முன்மொழியப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பான மீளாய்வு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக வீதி அபிவிருத்தி திணைக்களத்தால் யாழ்ப்பாணத்தில் சில வீதிகளை தரம் உயர்த்தும் செயற்திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை விடுத்து வன்னியில் விவசாயிகள் அதிகம் பயன்படுத்தும் வீதிகளை புனரமைக்க நிதி ஒதுக்குமாறு ஆளுநர் பணித்துள்ளார். மேலும் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் அக்டோபர் மாதத்துக்குள் நிறைவேற்றி முடிக்க வேண்டியது அந்த திணைக்கள தலைவர்களின் பொறுப்பாகும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட 17 இந்திய கடற்தொழிலாளர்களில் 13 கடற்தொழிலாளர்கள் விடுதலை செய்யப்பட்டதோடு ஏனைய 4 கடற்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட 17 இந்திய கடற்தொழிலாளர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை தலைமன்னார் கடற்படையினால் கைது செய்யப்பட்டனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் 17 சந்தேக நபர்களையும் முன்னிலைப்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட 17 கடற்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு முன்னதாக உத்தரவிட்டார். தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த கடற்தொழிலாளர்கள் நேற்றைய தினம் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். விசாரணை முடிவில் குறித்த 17 இந்திய கடற்தொழிலாளர்களில் 20 கைவிரல் அடையாளங்கள் பெறப்படாத காரணங்களால் அவர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் மேலும் 2 கடற்தொழிலாளர்களுக்கு 2வது முறையாக எல்லை தாண்டி சட்டவிரோத இழுவைமடி வலையை பயன்படுத்திய குற்றத்துக்காக 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒவ்வொரு பெட்ரோல் லீட்டரிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 120 ரூபாய் பெற்றுக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு டீசல் லீட்டரிலும் பிரதமர் கருணி அமரசூரிய 90 ரூபாய் பெற்றுக் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தொகையில் ஒரு பகுதியை மக்களுக்கு வழங்குமாறு கோருவதற்கு தற்போதைய ஜனாதிபதிக்கு முடியாது என குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் எமது ஆட்சியில் லீட்டர் ஒன்று 95 ரூபாய் செலுத்தியவர்கள் தற்போது 280 ரூபாவுக்கு டீசல் விற்பனை செய்து கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை ஸ்திரப்படுத்தியது தாங்களே என இனி அவர்கள் கூறுகிறார்கள். தேர்தல் மேடைகளில் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் கருணி அமரசூரிய சத்தியம் செய்தது போன்று செய்திருந்தால் இன்று வரிசை யுகம் உருவாகி இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆட்சியாளர்களும் ரணில் விக்ரமசிங்க செய்ததையே செய்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வெட்டி பேச்சு பேசுவோரினால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். போலீஸ் ஆணைக்குழுவில் ஒப்புதலுக்கமைய பல உயர் அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிளிநொச்சி பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்தடி சில்வாவை போலீஸ் சிறப்பு படையின் புதிய தளபதியாக நியமிக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. தற்போது அந்த பதவியில் பணியாற்றும் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் பர்ணஜயசுந்தர கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றும் துரோகன வடமேற்கு மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றும் கிட்ஸி ஜலத் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபராக பணியாற்றும் மகேஷ் செனாரத்ன ஆகியோர் ஊபா மாகாணத்துக்கு இடமாற்றம் செய்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய இவ்வாறு இடமாற்றம் செய்யப்படும் பல போலீஸ் நிலைய அதிகாரிகள் தங்கள் நிலைய அதிகாரிகள் பதவியை இழந்து பொதுப்பணிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்த ஆகியோருக்கு இடையில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விசேட சந்திப்பில் இதனை வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இதன்போது முக்கிய கவனம் செலுத்தப்படுவதோடு பண்டைய வரலாற்றிலிருந்து பிணைந்திருக்கும் இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு மூலம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், கடல்சார் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அவசர கால பேரிடர் சூழ்நிலைகளுக்கு பதிலளிப்பதில் இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவை இந்திய உயர்ஸ்தானிகர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியா இன்று வரை வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு பாதுகாப்பு செயலாளர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய இலங்கை பாதுகாப்பு கூட்டாண்மையின் முக்கிய பங்கையும் உறுதிப்படுத்தினார்.